உலகின் மிக முக்கியமான கால்நடை மருத்துவர் மற்றும் விலங்கு உடலியல் நிபுணர் ஹென்றி ட்ரையர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1881ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய பெர்தன் கின்ராஸில் இருக்கிற பிளேர் கௌரியன் ரேட்ரேயில் ஹென்றி ட்ரையருக்கும் ஜெஸ்ஸி மெல்ரம் ட்ரையருக்கும் மகனாக பிறக்கிறார் ஹென்றி ட்ரையர். இவருடைய அப்பா ஒரு பொயட்டாகவும் ஜேர்னலிஸ்டாகவும், அதாவது கவிஞராகவும் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு புக் செல்லராகவும், அதாவது புத்தக விற்பனையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஹென்றி ட்ரையருக்கு இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஹென்றி ட்ரையர் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1886ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பிளேர் கௌரியன் ரேட்ரேலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஹென்றி ட்ரையர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக ஹென்றி ட்ரையர் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1891ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹென்றி ட்ரையர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஸ்காட்லாண்டுடைய பெர்தன் கின்ராஸில் இருக்கிற பிளேர் கௌரியன் ரேட்ரேயிலிருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய ஸ்டெர்லிங்கில் இருக்கிற டோர்பிரக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹென்றி ட்ரையர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் ஹென்றி ட்ரையர் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் சயின்ஸ், அறிவியல் பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, அதாவது வேதியியல், உயிரியல், இந்த 2 பாடங்களில் அதிகமான ஆர்வம் காட்டி முழு கவனம் செலுத்தி ஹென்றி ட்ரையர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல ஹென்றி ட்ரையருக்கு மருந்துகள் பற்றின விஷயங்கள்லாம் ஆர்வம் ஏற்படுது. குறிப்பாக எப்படி ஒரு மருந்து கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, அதாவது வேதியியல் மற்றும் உயிரியல், இந்த 2 அடிப்படையாக கொண்டு எப்படி ஒரு மருந்து தயாரிக்கப்படுது, ஸோ அது குறித்து தெரிஞ்சுக்கிறதுல ஹென்றி ட்ரையருக்கு மெல்ல மெல்ல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நிலையில் 1898ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹென்றி ட்ரையர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஸ்டெர்லிங் ஹை ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே ஸ்டெர்லிங் ஹை ஸ்கூலில் ஹென்றி ட்ரையர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ஓராண்டு ஹென்றி ட்ரையர் அதே ஸ்டெர்லிங் ஹை ஸ்கூலில் படிக்கிறாங்க. இறுதியாக 1899ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஹென்றி ட்ரையர் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹென்றி ட்ரையருக்கு ஃபார்மசி, மருந்தியல்ல அதிக ஆர்வம் இருந்தது. இதுக்காக இவர் இவருடைய அப்பா மூலமாக இந்த ஸ்காட்லாண்டுடைய ஸ்டெர்லிங்கில் இருக்கிற டோர்பிரக்ஸ், அங்கேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கிற ஹேரியட் வாட் யூனிவர்சிட்டி, அது அப்போ ஹேரியட் வாட் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே ஹென்றி ட்ரையர் ஜாயின் பண்ணி சில கோர்சஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஃபார்மசி, அந்த மருந்தியல், ஸோ அதுக்குண்டான கோர்சஸ் ஹென்றி ட்ரையர் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயமெல்லாம் அங்கே ஹென்றி ட்ரையர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பயன்பாட்டு வேதியியல், இதை படித்தாங்க. அதேமாதிரி பயாலஜி, உயிரியல் படித்தாங்க. இந்த 2 பாடங்களும் இணைஞ்ச பயோ கெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல், இதையுமே ஹென்றி ட்ரையர் படித்து வந்தாங்க. மெல்ல மெல்ல 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஹென்றி ட்ரையர் ஒரு ஃபார்மசிஸ்ட், அதாவது ஒரு மருந்தாளர்கிட்ட போய் அவர்கிட்ட அப்ரெண்டிஸாகவும் இவர் மருந்தியலை கற்றுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஹென்றி ட்ரையர் அடுத்த சில ஆண்டுகள் இவருடைய படிப்பையும் பயிற்சியையும் மேற்கொண்டாங்க. இறுதியாக 1902, 1903 இந்த காலகட்டத்தில் ஹென்றி ட்ரையர் அந்த ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டி, அப்போதைய ஹெரியட் வாட் காலேஜ், அங்கேருந்து இவருடைய கோர்சஸ்லாம் ஃபார்மசியில் முடிக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்ரெண்டிஸிப்பையும் முடிச்சிடுறாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக இதே 1903ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையருடைய அம்மாவான
ஜெஸ்ஸி மெல்ரம் ட்ரையர் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஹென்ரி ட்ரையருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஹென்ரி ட்ரையர் வந்து நிறைய சிரமப்பட்டு வந்தாங்க. பிறகு அதிலிருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு ஃபார்மசிஸ்டாக ஒரு ஃபார்மசி பிஸ்னஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்காக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பாலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியன் அங்கே வந்து இவர் போகிறாங்க. குறிப்பாக மிட்லோத்தியனில் இருக்கிற பானிரிக் அந்த ஒரு இடத்துக்கு இவர் போய் அந்த பானிரிக்ல இருக்கிற 32 ஹை ஸ்ட்ரீட் அங்கே இவர் ஒரு ஃபார்மசி பிஸ்னஸ் வந்து ஒரு சின்ன பில்டிங்கில் வச்சு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மருந்து பொருட்களை தயாரித்து ஹென்ரி ட்ரையர் வந்து விற்பனை செய்ய தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1905ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஹென்ரி ட்ரையர் வந்து மேரி மெக்லரன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஹென்ரி ட்ரையருக்கும் இவருடைய மனைவியான மேரி மெக்லரன் ட்ரையர் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது ஹென்ரி ட்ரையருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு ஃபார்மசிஸ்டாக தொடர்ந்து இவருடைய ஃபார்மசி பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இவர் வந்து நடத்தி வந்தாங்க. அதாவது இவருடைய வேலை வந்து ஒரு ஃபார்மசிஸ்டா ஒரு மருந்தாளராக ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் அதை வந்து தயாரிக்கணும், அதை தயாரித்து அது வந்து விற்பனை செய்யணும். அதுக்கப்புறமா நோய் அப்படின்னு வரக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த மருந்துகள் எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படின்றத சொல்லி அந்த மருந்துகளை எழுதி கொடுக்கணும். ஸோ இது மாதிரியான விஷயந்தான் இந்த ஃபார்மசி பிஸ்னஸ். ஸோ அதில் தான் ஹென்ரி ட்ரையர் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. 1910க்கு பிறகு தான் ஹென்ரி ட்ரையருக்கு மெல்ல மெல்ல மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே ஏற்பட தொடங்குது. இதே காலகட்டத்தில் ஹென்ரி ட்ரையருக்கு கால்நடைகளின் மீது ஆர்வம் ஏற்படுது. அதுவும் குறிப்பாக இந்த ஆடு மாடு குதிரை ஸோ இது நாய் இது மாதிரியான கால்நடைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாகவே இவர் வந்து வெட்டர்னரி மெடிசன் அப்படின்ற கால்நடை மருத்துவம் அதை படிக்கணும் அப்படின்னு ஹென்ரி ட்ரையர் வந்து முடிவு செய்கிறாங்க. ஸோ இவர் வந்து இங்கே இந்த பானிரிக் அப்படின்ற அந்த இடத்துல ஃபார்மசி பிஸ்னஸ் நடத்தி வரும்போதே இவர் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக கால்நடை மருத்துவத்தில் ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. இந்த ஒரு படிப்புக்காகவே இவர் வந்து ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற பானிரிக்கில் இருந்து 1910களுக்கு பிறகு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் வந்து கிளம்புறாங்க இவருடைய ஃபேமிலியோட. அங்கே போனதுக்கப்புறமா லண்டனில் இருக்கக்கூடிய நிறைய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கெல்லாம் ஹென்ரி ட்ரையர் போய் அங்கே அனிமல் அனாட்டமி அனிமல் ஃபிசியாலஜிலாம் இவர் வந்து கற்றுக்குறாங்க. அதாவது அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல், குறிப்பாக உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இப்போ இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இதயத்தினுடைய வடிவம், அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்தினுடைய வால்வுகளின் எண்ணிக்கை என்ன, ஸோ இது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்னு சொன்னால் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், உடல் உறுப்புகளின் ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் உடலியல் அப்படின்றது. அதே உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் எப்படி வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுது, இதயம் எப்படி துடிக்குது, இது மாதிரியான உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் அப்படின்றது. இதில் இவர் வந்து விலங்கு உடற்கூறியல் மற்றும் விலங்கு உடலியல் அனிமல் அனாட்டமி அண்ட் அனிமல் பிசியாலஜி இந்த பாடங்களை தான் படித்து வந்தாங்க. இது என்னன்னா விலங்குகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படித்தா அது வந்து அனிமல் அனாட்டமி. அதே சமயம் விலங்குகளினுடைய உடலியல் செயல்பாடுகள் குறித்து உடல் செயல்பாடுகள் குறித்து படித்தா அது அனிமல் பிசியாலஜி. ஸோ அந்த 2 பாடங்களை ஹென்ரி ட்ரையர் வந்து இந்த காலகட்டத்தில் படித்து வந்தாங்க. மேலும் அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு ஹென்ரி ட்ரையர் வந்து அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய லைசன்ஸை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு இவர் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அடுத்து 2 எக்ஸாமினேஷன் இவர் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இறுதியா இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை பெறாங்க. மேலும் இவர் ஒரு
லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எல்ஆர்சிபி அப்படின்ற லைசன்ஸையும் ஹென்ரி ட்ரையர் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து 1919ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு ஹென்ரி ட்ரையர் இவருடைய ஃபேமிலியோட போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே ஹென்ரி ட்ரையர் ஒரு லெக்சரராக வந்து நியமிக்கப்படுறாங்க 1919ஆம் ஆண்டு. ஸோ இந்த சமயமும் கூட இவர் வந்து ஃபார்மசி பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து ரன் பண்ணி வந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இவர் ஒரு விரிவுரையாளராக அனிமல் அனாட்டமி விலங்கு உடற்கூறியல் ஸோ அந்த பாடத்தை மருத்துவ மாணவர்கள் குறிப்பாக வெட்டர்னரி மெடிசன் அப்படின்ற கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் வந்து ஒரு விரிவுரையாளராக அந்த ஒரு அனிமல் அனாட்டமியை 1919ஆம் ஆண்டிலிருந்து கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. மேலும் இதே 1919ஆம் ஆண்டு அதே எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் இது வந்து இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு வெட்டர்னரி காலேஜ் ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரி ஸோ அங்குமே இவர் ஒரு லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக அனிமல் ஃபிசியாலஜியில் அதாவது விலங்கு உடலியல் இதை வந்து கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கறதுக்காக 1919ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரே நேரத்தில் 2 இடத்துல விரிவுரையாளராக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அண்டு இந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் இந்த 2 இடங்கள்லையுமே இந்த 2 காலேஜஸ்லையுமே இவர் வந்து ஒரு விரிவுரையாளராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதே சமயம் இவர் வந்து அனிமல் ஃபிசியாலஜியில் பிஹெச்டியும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அதே மாதிரி ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் இந்த 2 இடத்துல இருந்தும் பண்ணுறாங்க. இறுதியாக 1923ஆம் ஆண்டு இவருடைய 42 வயதில் ஹென்ரி ட்ரையர் வந்து பிஹெச்டி வந்து அனிமல் ஃபிசியாலஜியில் ரிசர்ச் பண்ணி பெற்றுறாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ற பிஹெச்டி 1923ஆம் ஆண்டு 42 வயதில் ஹென்ரி ட்ரையர் பெறாங்க. இதுக்கப்புறமா ஹென்ரி ட்ரையரும் இன்னொரு நபரும் அதாவது ஜான் ரசல் கிரெக் அப்படின்னு சொல்லி ஒரு கால்நடை மருத்துவர். இந்த ஜான் ரசல் கிரெகோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1889 செப்டம்பர் 8 அன்னைக்கு பிறந்தவர். ஹென்ரி ட்ரையரை விட 8 வயசு கம்மி. ஸோ அந்த ஜான் ரசல் கிரெக் அவரை வந்து இணைச்சிக்கிட்டு ஹென்ரி ட்ரையர் வந்து மில்க் ஃபீவர் குறித்து ஆராய்ச்சியை பண்ண தொடங்குறாங்க. மில்க் ஃபீவர் அப்படின்னு சொன்னால் இது வந்து கால்நடைகளில் ஏற்படக்கூடியது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த டெய்ரி கேட்டல் அப்படின்ற பால் சுரக்கக்கூடிய அந்த பெண் ஆடு அதே மாதிரி பசு ஸோ அதில் ஏற்படக்கூடியது அந்த மில்க் ஃபீவர் அப்படின்றது. இந்த மில்க் ஃபீவர் ஏன் ஏற்படுது அப்படின்ற காரணமும் அதனுடைய தன்மையும் அதாவது மில்க் ஃபீவரோடைய காஸ் அண்டு நேச்சர் இது வந்து அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. ஸோ அதை அறிகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஜான் ரசல் கிரெக்கும் ஹென்ரி ட்ரையரும் ஈடுபட்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மில்க் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட ஒரு கால்நடையானது ஒரு பசுவாக இருந்தது அப்படின்னாலோ இல்லைன்னா ஒரு ஆடாக இருந்தது அப்படின்னாலோ அது வந்து மிகப்பெரிய அளவில் அதனுடைய உடல் வலுவை வந்து இழந்து அது வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது வந்து விவசாயிகளுக்கு கால்நடைகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது, இழப்பாகவும் இருந்தது. மேலும் அந்த மில்க் ஃபீவர்னால் பாதிக்கப்படக்கூடிய கால்நடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பால் அதுவும் வந்து ஆரோக்கியமாக இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளானது. அது வந்து மனிதர்கள் அந்த பாலை வந்து நுகரும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளானாங்க அந்த பாலை வந்து பருகும்போது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசர்ச்சை ஜான் ரசல் கிரெக்கும் ஹென்ரி ட்ரையரும் இணைஞ்சு மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த மில்க் ஃபீவருக்கு உண்டான காரணத்தையும் அதனுடைய தன்மையையும் அறிஞ்சிடுறாங்க. இந்த மில்க் ஃபீவர் அப்படின்ற இந்த ஒரு மில்க் ஃபீவர் ஏன் ஏற்படுது அப்படின்னா இப்போ ஒரு பசுமாடு இருக்குது, அது வந்து ஒரு கன்றை ஈன்றுது அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி அந்த ஒரு பசுமாட்டிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த பசுமாட்டினுடைய அந்த மெமரி கிளாண்ட் அப்படின்ற பால் சுரபி அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ உடனடியாக அந்த பசுவினுடைய முளைக்காம்பிலிருந்து பால் வந்து வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் அந்த ஒரு சமயம் இந்த பால் வந்து திடீர்னு உற்பத்தி ஆகிறனால ஒரு சில பசுமாடுகளுக்கும் ஒரு சில பெண் ஆடுகளுக்கும் இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும், ஹைப்போ கால்சிமியா அப்படின்றது. ஏன்னா சடனாக பால் வந்து உற்பத்தி ஆகி அது வந்து கன்றுகளுக்கு வந்து கொடுக்கப்படுறனாலையும் இல்லைனா மனிதர்களால் அது வந்து எடுக்கப்படுறனாலையும் அதுக்கு உடனடியாக இந்த ஹைப்போகால்சிமியா அப்படின்ற அந்த ஒரு கால்சியம் குறைபாடு ரத்தத்தில் வந்து ஏற்படும். இதன் காரணமாக ஸோ இந்த ஒரு காரணத்தை வந்து கண்டறிகிறாங்க. இதுதான் ரீசன். அதாவது
மில்க் ஃபீவருடைய ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பசுமாடு வந்து ஒரு கன்றை ஈன்ற உடனே அந்த பசுவினுடைய மடியில் அந்த அந்த மெமரின் கிளாண்ட் அதிலிருந்து அந்த பால் சுரப்பியிலிருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக சில பசுமாடுகளுக்கும் சில பெண் ஆடுகளுக்கும் கால்சியம் குறைபாடு ஏற்படும். அதுதான் வந்து மில்க் ஃபீவர் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதனால் தன்மை அதனுடைய அதனுடைய காரணம் சொன்னாங்க. இப்போ அதனுடைய நேச்சர் தன்மை என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பசுமாடுகளோ இல்லைன்னா பெண் ஆடுகளோ அது மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய உடல் அந்த ஒரு வலுவை வந்து இழந்து கை கால்கள் அதாவது அந்த பசுவினுடைய 4 கால்கள்லையும் மிகப்பெரிய அளவில் நடுக்கம் கொடுத்து அதனால் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தன்மை கொண்டது தான் இந்த மில்க் ஃபீவர். ஸோ இதெல்லாம் ஹென்ரி ட்ரையரும் ஜான் ரசல் கிரெகும் தான் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மில்க் ஃபீவரை சமாளிக்கிறதுக்குண்டான சில சிகிச்சை முறைகள் வந்து கால்நடை மருத்துவத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக ஜான் ரசல் கிரெகும் இந்த ஹென்ரி ட்ரையரும் இருந்தாங்க. மேலும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு 1925ஆம் ஆண்டு மில்க் ஃபீவர் இட்ஸ் பாசிபிள் அசோசியேஷன் வித் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் தி இன்டர்னல் செக்ரீஷன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு புக்கை எழுதி வெளியிடுறாங்க 1925ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெகும் ஹென்ரி ட்ரையரும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆகுறாங்க. குறிப்பாக 1925ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து ஹென்ரி ட்ரையர் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி சேஃபர், இன்னொருத்தர் வந்து ஆண்டர்சன் கிரே மெக்கென்ட்ரிக் அப்படின்றவர், இன்னொரு நபர் வந்து லான்செலாட் தாமஸ் ஹக்பென் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அடுத்து ஆர்த்தர் ராபர்ட்சன் குஸ்னி அப்படின்னு இன்னொரு நபர் அப்படின்னு மொத்தமாக 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1925ஆம் ஆண்டு இவர் ஹென்ரி ட்ரையர் வந்து ஒரு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறம் ஹென்ரி ட்ரையர் வந்து மேலும் இந்த மில்க் ஃபீவர் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஈட்டியாலஜி அந்த நோயிரும் தன்மை அதுக்குண்டான காரணம் அதை ஒரு ரிசர்ச்சாகவும் எழுதி அதை வந்து மேற்கொண்டு அதில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி 1928ஆம் ஆண்டு ஃபர்தர் ஸ்டடீஸ் இன் தி ஈட்டியாலஜி ஆஃப் மில்க் ஃபீவர் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு ரிசர்ச் ஒர்க்கை ஹென்ரி ட்ரையர் 1928ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ஹென்ரி ட்ரையருடைய அப்பாவான ஹென்ரி ட்ரையர் அவரும் இறந்து போகிறாங்க. அவர் வந்து ஒரு பொயட்டாக இருந்தனால அவருடைய பேரில் வந்து ஹென்ரி ட்ரையர் த தேர்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் வச்சுருந்தாங்க. இதனால் அவருடைய மகனுக்கு ஹென்ரி ட்ரையர் அப்படின்ற பேர் இருக்கிறனால அவருடைய மகன் வந்து இவருக்கு அடுத்து பிறந்திருந்தனால இந்த ஹென்ரி ட்ரையர் நம்மளுடைய இந்த வரலாறு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு நபர் அந்த ஹென்ரி ட்ரையர் வந்து ஹென்ரி ட்ரையர் த ஃபோர்த் அப்படின்னு அழைக்கப்படவும் செஞ்சாங்க. ஸோ இவருடைய அப்பா வந்து இறந்து போனதும் ஹென்ரி ட்ரையருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து இவர் தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய லெக்சரர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. காரணம் இதே காலகட்டத்தில் அனிமல் டிசீசஸ் ரிசர்ச் அசோசியேஷன் இதனுடைய ஒரு பயோகெமிஸ்ட் அப்படின்ற அந்த உயிர் வேதியியலாளர் அப்படின்ற பதவி 1930ஆம் ஆண்டு ஹென்ரி ட்ரையருக்கு கிடைச்சது. ஸோ இதனால் இவர் அந்த ஒரு ஒர்க்கை விட்டுருந்தாங்க. ஸோ விட்டுட்டு ஒரு பயோகெமிஸ்டாக ஒரு உயிர் வேதியியலாளராக அந்த அனிமல் டிசீஸ் ரிசர்ச் அசோசியேஷனில் ஹென்ரி ட்ரையர் பணிபுரிய தொடங்குறாங்க. இவருடைய ஆராய்ச்சியையும் செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1931ஆம் ஆண்டு எய்ட்ஸ் டு ஃபிசியாலஜி அதாவது உடலியலுக்கு உதவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இது 1931ஆம் ஆண்டு ஹென்ரி ட்ரையர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஹென்ரி ட்ரையர் வந்து ஒரு பயோகெமிஸ்டாக நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. குறிப்பாக வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்குண்டான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல ஹென்ரி ட்ரையர் வந்து ஒரு பயோகெமிஸ்டாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. அடுத்து 1935ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ஒரு லெக்சரராக பணிபுரிஞ்சு வர்ற ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாகவே அதாவது ஒரு உடலியல் பேராசிரியராகவே 1935ஆம் ஆண்டு ஹென்ரி ட்ரையர் நியமிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக ஹென்ரி ட்ரையர் வந்து அந்த ஒரு அனிமல் டிசீசர் ரிசர்ச் அசோசியேஷனுடைய அந்த ஒரு பயோகெமிஸ்ட் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிட்டு இந்த 1935ஆம் ஆண்டு ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபிசியாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது கால்நடை உடலியல் பேராசிரியராக 1935ஆம் ஆண்டிலிருந்து ஹென்ரி ட்ரையர் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஹென்ரி ட்ரையர் வந்து ஏற்கனவே இவர் எழுதி வெளியிட்ட எய்ட்ஸ் டு ஃபிசியாலஜி அப்படின்ற புக்கு அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பை இந்த சமயம் வந்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில் தான் ஹென்ரி ட்ரையருடைய மனைவியான
மேரி மெக்லரன் ட்ரையர். அவங்க வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு 1940ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க. இது ஹென்றி ட்ரையருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பாக இருந்தது. இந்த இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள 1941ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையருக்கும் இவருடைய மனைவியான மேரி மெக்லரன் ட்ரையருக்கும் பிறந்த ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு யங்ஸ்டராக இருந்து அவரும் மருத்துவம்லாம் படிச்சிருந்தாங்க. ஹென்றி ட்ரையருடைய மகனும் மருத்துவம் படித்து ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இருந்தாங்க. குறிப்பாக ராயல் ஏர்ஃபோர்ஸ் RAFல அவர் வந்து இருந்தாங்க. அப்போ ஒரு கார் கிராஷில் அவர் வந்து அந்த ஒரு விபத்தில் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு 1941ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையருடைய ஒரே ஒரு மகனும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த உயிரிழப்புகள் ஹென்றி ட்ரையருடைய மனதளவில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் இவருடைய சோகத்துக்கு மருந்தா ஆக்னஸ் ரிச்சர்ட்சன் அப்படின்ற பெண் வந்தாங்க. அந்த பெண்ணை 1941ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஹென்றி ட்ரையர் மற்றும் இவருடைய 2வது மனைவியான ஆக்னஸ் ரிச்சர்ட்சன் ட்ரையர் அதாவது ஹென்றி ட்ரையர் மற்றும் இவருடைய 2வது மனைவியான ஆக்னஸ் ரிச்சர்ட்சன் ட்ரையர் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக தொடங்கியிருந்தது. இதுவும் ஹென்றி ட்ரையருடைய பர்சனல் லைஃப். இது வந்து ஹென்றி ட்ரையருடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இதுதான் வந்து ஹென்றி ட்ரையருடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் கடந்து ஹென்றி ட்ரையர் வந்து பொது வாழ்க்கையில் இவருடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு 1944ஆம் ஆண்டு எய்ட்ஸ் டு ஃபிசியாலஜி அதனுடைய இன்னொரு அடிஷன் 3rd எடிஷன் 3வது பதிப்பு அந்த புக்கை வந்து ஹென்றி ட்ரையர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1946ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையர் இவருடைய 65 வயசில் அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபிசியாலஜி அப்படின்ற அதாவது கால்நடை உடலியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க 1946ஆம் ஆண்டு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இவருடைய 2வது மனைவி கூட ஹென்றி ட்ரையர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற லாஸ்பேட் அப்படின்ற இடத்துல போய் இவருடைய ஒய்ஃபோட வாழ தொடங்குறாங்க. ஸோ இந்த ஒரு லாஸ்பேட் அப்படின்ற இடத்துக்கும் எடன்பராக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கம்தான். ஸோ அங்கே இவர் வந்து ஹென்றி ட்ரையர் வந்து தொடர்ந்து வந்து அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அங்கே வாழ்ந்து வந்த பிறகும் கூட அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபிசியாலஜியாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. எமரட்டஸ் ப்ரொஃபஸர்ஷிப் அப்படின்றது ஏற்கனவே இவர் பணிபுரிஞ்ச அந்த பொறுப்பில் சும்மா கௌரவத்தோடு பயணிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பொறுப்பில் எமரட்டஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபிசியாலஜியாக ஹென்றி ட்ரையர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்ற அந்த காலகட்டத்தில் ராயல் டெக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவர் வந்து பணிபுரிஞ்சு அடுத்து ரிட்டையரும் ஆகியிருந்தாங்க. எமரட்டஸ் ப்ரொஃபஸராகவும் பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1950களுக்கு பிறகு ஹென்றி ட்ரையர் வந்து இன்னும் கூடுதலாக சில ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு எய்ட்ஸ் டு ஃபிசியாலஜி அதனுடைய 4th எடிஷன் 4வது பதிப்பை 1953ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஹென்றி ட்ரையர் வந்து பெருசாக இவருடைய ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடலை. இவருடைய பர்சனல் லைஃப்பில் தான் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஹென்றி ட்ரையருடைய உடல்நிலை மெல்ல மெல்ல மோசமடைய தொடங்குது. இறுதியாக 1959ஆம் ஆண்டு பிப்ரவரி 5 அன்னைக்கு இவருடைய கிட்டத்தட்ட 77-78 வயதில் ஹென்றி ட்ரையர் இறந்து போயிடுறாங்க. ஏன் 77-78 அப்படின்னு சொல்றேன்னா இவர் 1881ஆம் ஆண்டு பிறந்தார் அப்படின்றது உறுதி. ஆனால் அந்த 1881ஆம் ஆண்டு எந்த மந்த்ல எந்த டேட்ல இவர் வந்து பிறந்தார் அப்படின்றது குறிப்பிடப்படலை. இதன் காரணமாக ஹென்றி ட்ரையர் வந்து ஒருவேளை இவர் இறந்த தேதியை வச்சு பார்க்கும்போது பிப்ரவரி 5 இவர் இறந்த தேதி. ஸோ பிப்ரவரி 5 1881 இதுக்கு முன்னாடி ஹென்றி ட்ரையர் பிறந்திருந்தாருன்னா அதாவது பிப்ரவரி 5க்கு முன்னாடி 1881ஆம் ஆண்டு இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 78. ஒருவேளை இவர் வந்து அந்த பிப்ரவரி 5 அப்படின்ற அந்த ஒரு தேதிக்கு அப்புறம் 1881ஆம் ஆண்டு ஹென்றி ட்ரையர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 77. இதனால தான் 77-78 வயது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1959ஆம் ஆண்டு பிப்ரவரி 5 அன்னைக்கு ஹென்றி ட்ரையர் இவருடைய 77-78 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா ஹென்றி ட்ரையருடைய மனைவியான 2வது மனைவியான அந்த ஆக்னஸ் ரிச்சர்ட்சன் ட்ரையர் அப்படின்ற இவருடைய 2nd ஒய்ஃப் அவங்க வந்து அடுத்த 30 ஆண்டுகள் வந்து 1989ஆம் ஆண்டு இறந்து போனாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய கணவரின் நினைவாக தான் ஹென்றி ட்ரையருடைய நினைவாக ஹென்றி ட்ரையர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு பர்சரியை ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து அவங்க வந்து நிறுவுறாங்க. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக வந்து த கர்னகி இன்ஸ்டிடியூட் ஃபார் தி
யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட், அதாவது ஸ்காட்லாண்டில் இருக்கிற கர்னகி இன்ஸ்டிடியூஷன் அவங்க தரப்பிலிருந்து ஹெல்ப்போட 1989ஆம் ஆண்டுக்கு பிறகிலிருந்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை எவ்ரி 3 இயர்ஸ் வந்து இந்த மருத்துவம், அதே மாதிரி கால்நடை மருத்துவம் அது படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பிஹெச்டி படிக்கணும் அதே ரிலேட்டட் ஸ்டடீஸில் அப்படின்னு விரும்பினா இந்த ஹென்ரி ட்ரையர் ஸ்காலர்ஷிப் ஆனது அந்த எவ்ரி 3 இயர்ஸுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது. அது இன்னைக்கு வரைக்குமே வழங்கப்பட்டு வருது. ஸோ ஹென்ரி ட்ரையர் வந்து இறந்தும் இந்த மாதிரி ஹென்ரி ட்ரையர் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற பர்சரி மூலமாக நினைவில் கொள்ளப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஹென்ரி ட்ரையர் வாழும்போது செய்த சாதனைகள் தான். குறிப்பாக ஹென்ரி ட்ரையருடைய செகண்ட் ஒய்ஃப் இந்த ஒரு ஹென்ரி ட்ரையர் ஸ்காலர்ஷிப்பை நிறுவிருந்தாலும் அது வந்து கர்னகி இன்ஸ்டிடியூஷன் மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்டு வருது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு, குறிப்பாக நல்லா படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு பிஹெச்டி படிக்கிறதுக்காக வழங்கப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட ஹென்ரி ட்ரையர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.